நான் அந்த இடத்துலலாம் எனக்கு டாக் ஒண்ணு கடிச்சிருந்ததுண்ணா. போதுண்ணா, பயமா இருக்குண்ணா. அண்ணா நெயில்லாம் கட் பண்றீங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க. போதும் போதும் தேய்ச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் கலரே அந்த கலர் தான். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் சிச்சு. இவர் வந்து ஒரு லெஹாப் ஷாப்ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ரீசன் என்னன்னா ஃபுல் ஃபர்ரை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து காணா போய் 2 months கழிச்சு திரும்ப வந்திருக்காங்க. அண்டு நிறைய டாக் பைட்ஸ்ல 2-3 இடத்துல இவர் மேலே ஸ்பாட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து ரீக்ரோத் ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஹெவி நாட்ஸாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் நீங்கள் டாக்டரை உடனே செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதனால வந்து டாக்ஸுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை ரேபிஸோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களும் போய் பார்த்துறேன்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், ஹெவி நாட்ஸ், உடம்பு ஃபுல்லாக ஹெவி நாட்ஸ் அண்ட் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, கிட்டத்தட்ட 2 மாசமா இவர் குளிக்கவும் இல்லை, எங்கே போனார்னு யாருக்குமே தெரியாது. பட் எப்படியோ உங்கள் வீட்டுக்கு வந்து திரும்ப வந்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். 2 months ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆனதுனால வந்து ஃபர் எல்லாமே ரொம்ப சிக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து குளிப்பாட்டாமே இருந்திருக்காங்க. ஸோ வந்து என்கிட்ட உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஃபுல் ஃபர்ரையும் வந்து கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. கால் கடியிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பிஹேவ் பண்ணார். அண்டு இருந்தாலும் ஃபேஸ் கிட்டக்கையாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஃபேஸில் கொஞ்சம் ஃபர் விட்டுட்டு, டெய்லில் கொஞ்சம் ஃபர் விட்டுட்டு அவரை வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபேஸு தொடும்போதே கொஞ்சம் வந்து அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, 2 months கிட்டத்தட்ட அபேண்டன்ட் ஆகிட்டார். அதனால வந்து அவருக்குள்ள ஒரு மனசில் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஹியூமன்ஸை பார்த்தா. ஸோ அதனால தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெயில் கட் பண்ணும்போதும் ரொம்ப தலை குனிஞ்சு ஒரு மாதிரி பயந்த சுபாவத்திலே இருந்தார். நான் ஃபோர்ஸே பண்ணல, ஆனாலும் அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணார். குளிப்பட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிரும். பட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு 2 மாசமா ஒரு பெட் பேரண்ட்ஸை பார்க்காம ரோட்டில் எங்கேயோ திரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அதனுடைய மனநிலையை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஸோ இப்போ திரும்பி வந்த பிறகுனாலும் ஒரு பயம், சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது மிஸ் ஆயிடுவோமோ, நம்ம தொலைஞ்சிட்டோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து வெளிவர்றதுக்கு வந்து அந்த டாகுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் டாக்ஸ் ஏதாவது இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப பயந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, கிவ் them some டைம். அவங்களுக்குன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. அதுவே போதுமானது. நல்லா பாருங்கள், ப்ளோ ட்ரையர்லாம் போடும்போது பேசாமல் தான் இருந்தார். நல்ல ஒரு டாக்னே சொல்லலாம். இவர் பயந்த சில விஷயங்கள் இருக்குது. பட் வந்து குட் பாயாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாரு. நல்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடித்து அதை கிளப்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ஃபேஸ்லேயும் கூட நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன நாட்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். உங்கள் பெட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.